என்னை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்த இஸ்லாமிய சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் மற்றும் ஏனைய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அவர்களுடைய பொற்பாதங்களில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன சொன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். அந்த வகையிலே திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க வந்தா 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க வந்தா 2500 கொடுப்போம்னு சொன்னோம். நீ 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தேவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை. ஓட பார்த்தாங்க. அவன் சொல்றான், ஆதவர்த்தனா இத மாதிரி இல்ல, நான் அனுப்பி பதில் சொல்லிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லிடுவ? லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா? தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா? லாட்டிகளை கொள்ளடிக்கின்ற பாவி இந்த ஆதவர்த்தனா. அவன் இன்னைக்கு பேசுறான். அவன் தான் அவனுக்கு இப்ப கொடுத்திருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு. எந்த காரணத்தை நீ நினைக்கிறா 2000 கோடி அடிச்சுட்டு உடனே தேர்தல் செஞ்சுப்போங்கிற திட்டத்தில் இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. அது நடக்கவே நடக்காது. அந்த வகையிலே விஜய் உட்கார்ந்துருப்போது பாவம் சட்டமன்றத்தில் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கே இதா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஏதோ வாயில போட்டிருக்காரு. இவனை சுத்தி புசி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய், அடுத்து 3 கோடி ரூபாய், அடுத்து 2 கோடி ரூபாய், 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. அட பாவி, சீட்டே விற்கிற பைய புசி ஆனந்த் அவன் வழங்க முடியுமா? நீ யாருக்கெல்லாம் படம் வாங்குறாங்க புள்ளி வரமா சொல்லவா? RS முருகங்கிற காரன் திருநெல்வேலிக்காரன் நீ எவ்வளவு வாங்கினா? எத்தனை கோடி? 4 கோடிப்பா. இப்படி எல்லாத்தையும் காசுட்டு வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்திருக்கானா அவனுக்கு தெரியுமா? லாட்டரி சீட்டு கல்லா லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான. யோக்கியமா பேசுறியா? பெண்கள் எல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு. உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியேற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா? இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று நான் சொல்ல வேண்டும்.
The Chennai Silks in Mega Summer Sale.